சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் முக்கியமானது. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு என்று தருகிற வார்த்தை தான். இதை ஆண்டவர் நம்மை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் நம் வாழ்க்கையிலே இதை நம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தான் கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும், நம்புகிறவர்களுக்கு இது நடக்கும். ஆமென். இப்போ நடக்குமா எனக்கு தெரியாது, இந்த ஆண்டு நடக்குமா தெரியாது, இந்த மாதம் நடக்குமா தெரியாது, இந்த வாரத்தில் நடக்குமா தெரியாது. ஆமென். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை கேட்க பண்ணுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த காலத்திற்காக நம்ம காத்திருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எதை தீவிரமாய் நடப்பிப்பேன்? 1000 பெருக செய்வதும் பலத்த ஜாதியமாய் மாறுவதை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஏற்ற காலத்தில் இதை நமக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம் எப்படியா இருக்குன்னா கர்த்தர் மகிமைப்படக்கூடியதா இருக்கும். ஆமென். எப்படி? அது செய்யும் பொழுது அவருக்கு அது மகிமை செலுத்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் என்றால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இதை நடப்பிக்கிறார் என்றால் அது அவருக்கு மகிமை செலுத்தும்படியான ஒரு காரியமாக இருக்கும். மூன்றாவது, சித்தம் நிறைவேறத்தக்கதாக இருக்கும். அந்த காலம் எப்படியா இருக்கும்? ஆமாம், அந்த காலம் வரும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன பண்ணும், நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஏற்ற காலம் என்று நம்ம பார்த்தோமே. இந்த 3 காலங்களிலும் ஆண்டவர் அவர் நினைத்திருக்கிறதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். சரியா? இரண்டாவது என்ன சொன்ன, கர்த்தர் மகிமைப்படும்படியாக, நம் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படும்படியாக அந்த காலத்திலே செய்வார். அந்த ஏற்ற காலம் அப்படின்னு வரும் பொழுது அதை செய்யும் பொழுது உங்களுக்கு அது மகிமையா இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்கு அது எப்படியா இருக்கும், மகிமையா இருக்கும். மூன்றாவது, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கான காலமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த காலம் எந்த காலம்? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் காலமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், தீவிரமாய் நடப்பிக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அது நடக்கும் பொழுது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது எப்படி செய்ய மாட்டார், அப்படி ஸ்லோவா, அப்படியே மெதுவா, அப்படின்னு இல்லை. அது செய்கிற நேரம் வரும்பொழுது அது தீவிரமாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது செய்கிற நேரம் வந்தவொடனே அதில் என்ன இருக்காது, தாமதம் இருக்கா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. செய்யும் காலம் வரும் பொழுது அங்கே தாமதம் இருக்காது, அங்கே தடை இருக்காது, அங்கே எதிர்ப்புகள் இருக்காது. எது இருந்தாலும் கர்த்தர் அதை முறியடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கு. 1 பேதுரு 5:6 அப்படின்னு அந்த வார்த்தையை வாசிக்கும், ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு காலத்தை நிர்ணயித்து இருக்கிறார். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியமும் இருக்கு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக, 3 காரியங்கள் இருக்கு. அவருடைய கையில் அடங்கி இருக்கணும். எப்படி? அடங்கி இருக்கணும். கையில, அவர் கையில இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கையில நிற்கவே நிற்காது, கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, அடங்கியே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால புள்ள எல்லாம் போயிருமா? எப்படி? இப்போ என் பிள்ளைங்க இப்போ வளர்ந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கையில் இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது அவங்களுக்கு விருப்பப்பட்டதை பார்த்தா கையில் நிற்க மாட்டாங்க. ஆனால் இறங்காதன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த புள்ள அடங்கியே இருக்க மாட்டேங்குது, அதனால புள்ள எல்லாம் ஆயிருமா? ஆகாது. ஆனால் இப்படி வார்த்தை இப்படியாக சொல்லுது, அவரோட கையில் அடங்கி இருக்கணுமா. ஆமென். அவருடைய கரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அடங்கி இருப்பது, அவர் கையில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நம்ம அவர் கரத்தில் தான் இருக்கிறோமா, இல்லை வேற யாராவதோட கரத்தில் இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும், நிதானிச்சு பார்த்துக்கணும். எப்படி? ஆண்டோட கரத்தில் தான் நம்ம நிற்கிறோமா, இல்லை வேற ஒரு கரத்தில் நம்ம நிற்கிறோமா, இல்லை அவரோட கரத்தை விட்டு நம்ம தூரமாக நிற்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
அவர் கரத்துல என்ன இருக்கிறது? பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய கரத்துல என்ன இருக்கிறது? அவர் கரத்துல நம்மளை எல்லாம் எழுதி வரைஞ்சி வச்சிருக்கிறார். உள்ளங்கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ அவர் கையில நம்ம இல்லை அப்படின்னா அந்த பிக்சர்லயே நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவரோட கையில நம்ம அடங்கி இல்லை, அவரோட கையில நம்ம இல்லை அப்படின்னா அவர் திட்டம் பண்ணியிருக்கிற காரியம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரலாம், இந்த வார்த்தை உங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வரலாம். ஆனா அவரோட கையில நீங்க இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அவரோட கையில விட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது உங்க வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஏற்ற காலத்துல, எப்படி ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக, எப்படியாமா அது என்ன கையா? பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கையில அடங்கி இருக்க நம்ம என்ன பண்ணணும்? பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையை பிடிக்க பழகணும். ஆமென். ஒரு சிறு பிள்ளை அப்படி நடந்து போகுது அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு எப்போ அப்படின்னா தன் தகப்பனுடைய கையையோ தாயோட கையையோ பிடித்து போகல ஒரு பாதுகாப்பு. அது நேர் வழியா இருக்கலாம், சமமான வழியா இருக்கலாம், இல்ல முட்கள் இருந்ததா இருக்கலாம். ஆனா கை மட்டும் தகப்பனுடைய கையிலையோ தாயோட கையிலோ இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு சேஃப்கார்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சேஃப்கார்டு என்னது? பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க அதுக்கு பாதுகாப்பு. அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற நாம எந்த சூழ்நிலையிலும் அவரோட கரத்தை மாற்ற என்ன பண்ணக்கூடாது? விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கரத்தை விட்டு நம்ம தூரம் போய்விடக்கூடாது. நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய சந்தேகங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம போராடுகிற அந்த 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 போகிற பாதையில் அவரோட கரத்தை விட்டுட்டு நம்ம போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். விட்டுட்டு போகும்போது என்ன ஆகும்? ஒரு சிறு குழந்தை நம்ம கையை விட்டுட்டு ஓடும் போது என்ன ஆகுது? அடிப்படுது. ஆரம்பத்திலே சொன்னேன், விழுந்தனாலேயோ சொல்லு பேச்சு கேட்காதனாலேயோ புல்ல இல்லாமல் ஆயிருமா? ஜுவானா இருக்கா, கை பிடிச்சிட்டே கை உதறி விட்டுட்டு ஓடி விழுகிறா, அதனால நான் சொல்லி கேட்கல, நீ என் புள்ள இல்லைன்னு சொல்லுவேனா? இன்னைக்கும் ஆண்டவரோட பிள்ளைக தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா அந்த கரத்துக்கு நேரம் வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பலத்த ஜாதி ஆக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பெரியவனா மாற்றணும். குறையப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? 1000 மாறணும், 10,000 மாறணும், எல்லாம் ஆசை தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா அவர் கைக்குள்ள வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோட கையில உங்க கையை கொடுங்க. கர்த்தரோட கையில உங்க கையை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது பலத்த கை. அது ஆமென், ஹல்லேலூயா. அது பலம் நிறைந்த கை. ஆமென். அது மாத்திரமல்ல, கையில இருந்த மாத்திரம் இல்ல, அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? நம்ம இந்த காலத்திலே அடங்கி இருடா அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா அடங்கி இரு அப்படின்னு சொல்லுறார். சில பிள்ளைகள் அப்படிதான், நம்ம கையில இருக்கும் ஆனா அடங்கி இருக்காது, நொண்டிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்படி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கே கை வலிச்சிடும். சில பிள்ளைகள் என்ன பண்ணும்? இப்படி கையில இருந்தா இப்படி திரும்பும், அப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி பிள்ளைகளா நம்ம தகப்பன் கையில இருக்கக்கூடாது, அடங்கி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த கை தான் எனக்கு பாதுகாப்பான கை, இந்த கை தான் உயர்த்துகிற கை, இந்த கை தான் என்னைய மேன்மைப்படுத்துகிற கை. இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த கையில நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அடங்கி இருக்க மாட்டோம். சிறு பிள்ளைகளுக்கு எப்பவுமே தெரியாது எது தகப்பனோட கையும் தாயோட கையும் என்ன கை பாதுகாப்பான கைன்னு சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், அப்படிதானே? நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிட்டோம்? வளர்ந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்க கூடாது? இந்த கையில எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த கையை நம்பி எனக்கு என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை, இந்த கைக்குள்ளேயே அடங்கி இருந்து எனக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை நீங்க நினைக்க கூடாது. அதை காட்டிலும் இந்த கையில அடங்கி இருந்தா அந்த கை என்ன செய்ய விரும்புகிறதோ அது செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அது பாதுகாக்கும்னு நினைச்சா பாதுகாக்கும், தூக்கி போட்டு விளையாடும் நினைச்சா தூக்கி போட்டு விளையாடும், எடுத்து கூப்பிட்டு விளையாட வைக்கணும்னு நினைச்சா அப்படித்தானே? என் பிள்ளைய நான் தூக்கி போட்டு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த கை அடங்கி இருந்தா அந்த குழந்தைய தூக்கி போட்டு பிடிப்பேன், பத்திரமா பிடிப்பேன். தூக்கி போடும் போது டபக்குன்னு ஒரு துளிர்ச்சின்னு வச்சுங்களேன், என்னாகும்? சில நேரம் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அந்த 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 பதட்டத்தில் சில நேரம் குழந்தைங்க என்ன பண்ணும்? ஒரு மாதிரி இப்படி சிலுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? அந்த கிரிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசிகளை நம்ம மாற நம்ம விரும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா கரம் வேணும் தான், ஆனால் அந்த கரத்தில் அடங்கி இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க. அந்த கரம் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு யாரை கேட்டாலும் இந்த கர்த்தருடைய கரம் வேணுமானா வேணும், இந்த கரம் எனக்கு வேணுமா வேணும். ஆனா அந்த கரத்தில் அடங்கி இருப்போமா? கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நம்ம அடங்கி இருக்க நம்ம பழகும், அடங்கி இருக்க பழகும்.
அடங்கி இருக்க பழகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளை எப்படி உயர்த்தணுமோ அப்படி உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம வேதத்தில் நான் எப்பயுமே சொல்லுவேன், சிலர் நான் எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தம் பெறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்படி தானே? உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள ஒரு காலம் வைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும். இப்போ இந்த மாதத்தில் இந்த சபைக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தாலும் திடீர்னு ஒரு ஊழியக்காரங்க உங்ககிட்ட ஜெபிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது உங்களுக்கான வார்த்தை வரும். அதற்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்படிதானே? நிறைய பேர் சாட்சி சொல்லலாம், நிறைவேற்றி பெற்று கையில் பெற்றுக்கொண்டவங்க சாட்சி சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் குடும்பத்தில் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னது, நீயும் கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அது எங்களுக்கு அப்போ புரியல, ஆனால் அது வாக்கு தத்துவம். என் குடும்பத்துக்குன்னு கிடைத்த வாக்கு தத்துவம், என் குடும்பத்துக்கு பிரத்யேகமாக ஆண்டவர் திரும்ப 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 சொன்ன வாக்கு தத்துவம். கடந்த வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ தெரியல, ஏதோ ஒரு பாஸ்டர் ஏதோ இந்த கடைசியில் அந்த வார்த்தையை சொன்னார். என்னது, இங்கே வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நெகேமியா பாஸ்டர் வந்திருந்தார். நான் எப்பயுமே திடீர்னு யாராவது ஒருவர் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா அவர் மூலிமா ஏதாவது ஒன்று பேசணும் சபைக்கென்று அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் ஜெபிக்கும் பொழுது மந்தை பெருக வண்ணமாக பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இது சபைக்கென்று எப்போவோ தந்த வாக்கு தத்தம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இல்லை 2 ஆண்டுகள் 4 ஆண்டு இருக்கு. அப்போது 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு நினைவு தெரிஞ்சு 4 ஆண்டு இல்லை 5 ஆண்டு. அப்போது இது இதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த வாக்குத்தத்தம் கிடைக்கிது. எப்படி தெரியுமா? மந்தை பெருக பண்ணுவது போல பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தடவை பென்ஸ் பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார், நீ காற்றையும் காண மாட்டாய் மலையும் காண மாட்டாய். அப்போ வாக்குத்தத்தம் இருக்கு, இன்னும் நிறைவேறிடுச்சா? இல்லை, ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அந்த ஏற்ற காலம். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அந்த கையில் அடங்கி இருக்கும் போது அந்த காலத்தில் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பாவத்தில் அடிமைத்தனமாக இருக்கலாம், தரித்திரத்தில் அடிமைத்தனமாக இருக்கலாம், உங்களோட ஆசீர்வாதம் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஆனால் இதுலேருந்து தட்டி தூக்குவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இப்படியே தரித்திரமாகவே இருக்க போகிறதில்லை, உங்கள் வாழ்க்கை அடிமைத்தனமாகவே இருக்க போகிறதில்லை, உங்கள் வாழ்க்கை ஏதோ இல்லாமையாகவே இருக்க போகிறதில்ல. காலம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம் எப்பன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் அடங்கி இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நினைச்சு கொள்ளுங்க, அவர் கையில் அடங்கி இருங்க. ஆமென். காலம் ஒன்று வைத்திருக்கிறார். அடிமைத்தனமாகவே வைக்கப்படுவதற்கு நீங்களும் நான் அழைக்கப்படலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையின் பயணமாக போவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுதும் அநேக தீர்க்க தரிசன வசனங்களால இயேசு முன் அறிவிக்கப்பட்டார். அப்படிதானே? நம்ம வேதத்தில் பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகளால் முன் அறிவிக்கப்பட்டது, ஏசாயா தீர்க்கதரிசிகளால் முன் அறிவிக்கப்பட்டது. இப்படி அதே ஆதியாகமத்திலே இருக்குது. ஆதியாகமத்திலே வசனம் இருக்குது. என்னது? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு வார்த்தை. யாரை குறித்ததான வார்த்தை? இயேசுவை குறித்த வார்த்தை. ஆனால் அது உடனே நிறைவேறல, 2000 வருஷம் ஆச்சு, ஆனால் நிறைவேறுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை நிறைவேறுவதற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் முதல்ல சொன்னது, உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் இயேசுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருந்துச்சுல, அதே போல உங்க குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வைத்திருக்கிறார்ல, அதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த மூன்றும் நிறைவேறுவதற்கு நீங்க அடங்கி இருப்பது அவசியம். யார் கையில? அவரோட பலத்த கைக்குள்ளாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தம் பெறும் பொழுது அவனுக்கு 75 வயது. எத்தனை வயசு? 75 வயது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அவனுக்கு என்ன வயசு? 100 வயசு. 100 வயசு. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னா, அழைக்கப்படும் போதே அவன் ஒரு கிழவன். ஆமென். அழைக்கப்படும் போது யார் அவன்? சின்ன பையன் இல்லைங்க, சின்ன வயசு கிடையாது. அவன் 75 வயசு ஆகி போச்சு. 75 வயசுல ஆண்டவர் என்ன தானே சொல்றாரு? நீ உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு
எடுங்களேன் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ம் 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 அடுத்தது எத்தனை வயசுல? ஆமா, நாங்கள் ஏதோ புதுசாக கதையெல்லாம் சொல்லல, பைபிளில் இருக்கு. 75 வயதில் கர்த்தருடைய அழைப்பை பெற்று அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அவன் கையில் என்ன இல்லை? புல்ல இல்லை, ஈசாக்கு இல்லை, இந்த வாக்குத்தத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சொன்ன வார்த்தையை நம்பி அடங்கி போகிறான். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை நம்பி போகிறான். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அப்போ 25 ஆண்டுகளும் அவன் எப்படி போராடி இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆமென் ஹல்லேலூயா. 25 இப்போ நாங்கள் சபையை ஆரம்பித்து 5 ஆண்டுகள் முடிந்துட்டு, 5 ஆண்டுகளையே ஆண்டவர் சில காரியங்களை சொன்னது நிறைவேறும் பொழுது சந்தோஷமா இருக்கு, நிறைவேறாமல் இருக்கும்போது பயமா இருக்கு. ஆனால் ஆபிரகாம் 5 வருஷத்துல எங்களுக்கு இவ்வளோ எப்படி? ஆமாம், சிலருக்கு நிறைய வாக்குத்தத்தெல்லாம் கிடச்சிருக்கும். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6 மாதம், 5 வருஷம், 10 வருஷம். இப்போவே நமக்கு என்ன முடியல? அஸ்திபாரம் ஆட்டங்கள்ட ஆரம்பிச்சிருச்சு. அஸ்திபாரம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? இன்னைக்கு ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆபிரகாம் 25 ஆண்டுகள் அந்த கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. இடையில ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துச்சு, அதான் நான் சொன்னல, ஏதோ சர்க்கிள் இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை மாறலை. பையன் இல்லாமல் மாறிட மாட்டான், புள்ள இல்லாமல் மாறிட மாட்டான். தவறு செய்தான் தான், ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தை நிமித்தம் நம்பி வந்தான். பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவருடைய கிருபையை நம்பி வந்திருக்கோம். பார்த்தீங்களா? உங்களை கைவிட மாட்டார். ஆமென் ஹல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனை தான் இருக்கிறார். இடையில நீங்க தவறி இருக்கலாம், இன்னைக்கு சொல்றேன், திரும்ப வாங்க. ஆமென் ஹல்லேலூயா. இடையில ஒருவேளை ரூட் மாறி இருக்கலாம், இடையில ஒருவேளை உங்க சுயத்துல நீங்க முடிவு எடுத்திருக்கலாம். இன்னைக்கு உங்க ரூட்டை மாத்துங்க, ஆண்டவருக்கு நேரா உங்க ரூட்டை கொண்டு வரட்டும். ஆமென் ஹல்லேலூயா. அது எப்போ உங்க வாழ்க்கை, உங்க ரூட் சரியாகுதோ அன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென் ஹல்லேலூயா. 100 வயது அப்படின்னு நினைச்சாலும் சரி, 120, ஒருவேளை ஆபிரகாம் 120 வயசுல ரூட் சரியா இருந்தா 120 வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா வாக்கு தந்தவர் ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் தருவதற்கு ஒரு காலம் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாக எத்தனை வருஷம் இருந்தாங்க? எகிப்தில் 400 வருஷம் இருந்தாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஜெனசிஸ் ஆதியாகமம் 15 13 13 16 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்களேன். ஆதியாகமம் 15 ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ம் 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 ஆமென் ஹல்லேலூயா. ஒருத்தனை பார்க்கல ஆபிரகாம். அவன் வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் டார்கெட் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார். நெக்ஸ்ட் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி என்ன பண்ணுமா? 400 ஆண்டுகள் அடிமைத்தனமா இருக்கும். எப்படி? முன்குறிக்கப்பட்டதுதான். எது? இந்த அடிமைத்தனத்துல அந்த ஜனங்கள் இருப்பான்னு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைக்கவே இல்லை. ஆபிரகாம் இப்போ ஆபிரகாமா இல்லை, அவர் என்னவா இருக்காரு? ஆபிராமா இருக்கார். பேர் கூட மாற்றப்படவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி 400 வருஷம் இருக்குமா. இதை கேட்டு அமைதியா தான் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். மோசேன்னு ஒருத்தரை எழுப்பினார். ஆமென் ஹல்லேலூயா. மோசே எழும்பும் பொழுது அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? கொஞ்சம் மியூசிக் கம்மியா, என்ன நல்ல சத்தமா? 80 வயசு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மூலியமாக ஒரு அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு அழைத்த வயசு தான் 80. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் 120 வயசு வரைக்கும் அவன் அந்த போராடுறான். ஆனா
80 வயசுல மோசேவை அழைத்து எகிப்துக்கு நேராக கொண்டு வருகிறார். அந்த அடிமைத்தன வீடாகி அந்த எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வயசு ஒரு மேட்டர் இல்லை. ஹல்லேலூயா. உங்க வயசு ஒரு காரியம் இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன், அது வயதோ இருக்கிற இடமோ மேட்டர் இல்லை, உங்களை பண்படுத்தி கொண்டு இருக்கிறார் தான் அர்த்தம். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. மோசேவை கொண்டு இந்த அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து இந்த குரூப்பை வெளியே கொண்டு வரணும். மோசே எப்படிப்பட்டவனா இருந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு முன்கோபக்காரன், வீரன், எல்லாத்தையும் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். எது? எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன் இந்த மோசே. இப்ப ஆண்டவர் இந்த நிழலை உடைக்கிறார். எந்த நிழல? எகிப்து நிழலை உடைக்கிறார். 40 வருஷம் அவனை துரத்தி விடுறார். பயந்து ஓடுகிறான். அந்த 40 ஆண்டுகளும் அவன் என்னதான் மேய்ச்சான்னு சொல்றாங்க? ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சவனுக்கு கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவன் பெப்பனே இருந்து கடைசியில் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்றான்? நான் திக்குவாயும் மந்தன் ஆகும்ல. வேதம் எப்படி சொல்லுகிறது? வேதம் எப்படி சொல்கிறது? அவன் இஸ்ரவேலின் எகிப்தின் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவனா. இஸ் வெல் ஃப்ளரிஷ்ட். அவன் ஏதோ என்ன சொல்ல, அறகுறை கிடையாது, கற்று தேர்ந்தவன். ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொல்றான்? நான் திக்கு வாயும் மந்தனா உள்ளவன். ஹல்லேலூயா. சில நேரம் உங்களை நல்லா இருக்கும்போது அழைக்கல. உங்களை நல்லா இருக்கும்போது அழைக்கல. நல்லா இருக்கும்போது நீங்க வந்திருக்க மாட்டீங்க. எப்படி? நல்லா இருக்கும்போது அழைச்சிருந்தா நீங்க வந்திருக்க மாட்டீங்க. 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுட்டு சில நேரத்தில் நமக்கு நம்ம பின் நாட்களை பார்க்கும்போது நம்ம ஆடு மேய்க்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, தெரியும்ல. நீங்கள் ரோட்லலாம் போகும்போது சிலர் நிறைய ஒரு பெரும் கூட்டத்தை மேய்க்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவன் இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான். மாடு மேட்ரே கிடையாது. ஒன்றா நடு ரோட்டில் நிற்கும், இல்லைன்னா அது வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடும். இது 2 தான் செய்யும் மாடு. இந்த ஆடு அப்படி கிடையாது. தக்க 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 தானே ஓடும். வண்டி வருதா எதுவுமே பார்க்காது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த ஆடு? அதாவது 1-2 ஆடை சொல்லலைங்க, ஆடு மேய்க்கிறதில்ல, 1-2 இல்லை. நீங்கள் கீழே எல்லாம் வத்தல குண்டெல்லாம் போனீங்கன்னா கூட்டமாக ஒரு 100 ஆடை மேய்க்கிறவங்க பார்த்துருக்கேன். 2 மேய்ப்பன் தேவைப்படுது. ஏன்? இந்த பக்கம் துரத்துனா அவன் அந்த பக்கம் போயிடக்கூடாது, இன்னொரு விலைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் என்ன பண்ணுறாரு? ஆடு மேய்க்க வைக்கிறார், வச்சுட்டு அழைக்கிறார். ஆண்டோட சத்தத்தை கேட்டான், வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்தான். அவரோட கைக்கு அடங்கி இருந்து வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னாலும் செய்வான். கோலத்துக்கு கீழே போடு. எதுக்கு ஆண்டவரே? நீங்க என்னவா பண்ண போறீங்க சொல்லுங்க. எதுவுமே கேட்கல, போட்டான். திருப்பி பாம்பா இருக்குது, கோலை புடின்றாரு, பாம்பை புடின்றாரு, பிடிக்கிறான். நம்ம கேட்போமா? ஆண்டவர் அது பாம்பு ஆண்டவரே, திரும்பி கொத்திருச்சுன்னா? இல்லைங்க. மோசேவை பயன்படுத்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு அடங்கி இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் மூலியமா விடுதலை பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு அடங்கி இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக தான் இருக்கும். சகல காரியங்களும் கற்று இருக்கலாம், சகலத்துல தேறினவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னொரு பாதையை வச்சிருப்பார். எதுக்கு? நம்மளை அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றுதலுக்கு நம்மளை பயன்படுத்தும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருந்தார். இன்னைக்கு உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை விடுதலை பண்ணுவதற்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்தேன், ஆசீர்வாதமா இருக்கேன், வீடு கட்டிட்டேன், இடம் வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேன், இதற்காக அல்ல. உங்களை கொண்டு அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேகரை கர்த்தரத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். உங்கள் வயசை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது, உங்கள் மந்தனாவும் திக்குவாயும் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது, நீங்கள் இருக்கிற இடத்தை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. நான் வனாந்தரத்தில் இருக்கேன், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? இவன் எனக்கு ஏற்றவனா ஏற்றவளா, அவ்வளோதான். இதுக்கு மேற்ற வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்? இந்த 40 வருஷத்தில் இவன் ஆட்டம் மேய்ச்சி மேய்ச்சி மேய்ச்சே பொறுமையாயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போற பாதை எதுக்கு தெரியுமா? வரப்போகிற ஆசீர்வாதத்தை தாழ்த்தி பெற்றுக்கொள்வதற்கு தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு சேயிங் இருக்குல்ல, அர்த்தனுக்கு, அது எனக்கு கரெக்டா தெரியாது, அர்த்தனுக்கு வாழ்வு வந்தாலா அர்ப்பனுக்கா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திலும் கொடை பிடிப்பான். நம்ம கொடை பிடிக்கிற கூட்டம் இல்லைல்ல.
நம்மளே ஆண்டவர் வாழ வச்சிருக்கிறார்ல, நம்ம கொடை பிடிச்சிட்டா இருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த 40 வருஷம் வனாந்திரம், அந்த 40 வருஷம் ஆடு மேய்ச்ச பாதை, அந்த 40 வருஷம் அந்த காரியம் இருக்குது தெரியுமா? மோசேயோட கேரக்டரையே மாற்றிருச்சுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு தலைவனா 25 லட்சம் பேருக்கு ரொம்ப தலைவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 40 வருஷம் அவனை அப்படியே மோல்டு பண்ணுச்சு. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் மோல்டு பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு தெரியுமா? வெறும் ஆயிரங்களா, வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமா, வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. இந்த பூமியில அநேகர் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, பாவ அடிமைத்தனத்தில் இருக்காங்க, உலக இச்சையில இருக்காங்க, அவங்க மோகத்தில் இருக்காங்க. இது எல்லாத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரதற்கு உங்களை வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விடுதலை செய்து கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. நான் விடுவிக்கப்பட்டேன் சாட்சி சொன்னா மட்டும் போதாது. நான் இத்தனை பேர்த்த விடுதலை ஆக்கினேன் சாட்சி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் என் நிமித்தமாக இத்தனை குடும்பங்களோ இத்தனை ஆத்துமாக்கள் விடுதலை ஆக்கப்பட்டது என்று ஒரு சாட்சி கேட்கணும். எங்க ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு நீங்க ஜெபிக்கலாம், நீங்க ஒரு ஆத்துமாக்காக பிரயாசம் எடுக்கலாம், ஒரு நாளும் அவர்களுக்கான கிரெடிட்டை எடுக்கணும்னு விரும்பாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னது, நீங்க பிரயாசம் எடுங்க, நீங்க ஊழியம் செய்யுங்க, ஆத்மாதான் செய்யுங்க, ஆனா ஒரு நாளும் உங்களுக்கு அந்த கிரெடிட் திரும்ப வரணும்னு நினைக்காதீங்க. அப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆண்டவர்கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம் கட்டாயிரும். ஆமென், ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்றது அதே தான். நீங்க ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செஞ்சுட்டு திடீர்னு நீங்களும் சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்க, நானும் சுவிசேஷம் சொல்லியிருப்பேன். திடீர்னு பார்த்தா இங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபித்து கர்த்தர் விடுதலை தந்தான்னு சொல்லுவோம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏண்டா, கஷ்டப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன், கஷ்டப்பட்டு உனக்கு வார்த்தையை சொன்னேன், கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் போராடி 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 இன்னைக்கு ஒரு வார்த்தை என்னைய சொல்லலையே, ஒரு வார்த்தை என்னை பெருமைப்படுத்தலையே. நோ, இந்த வார்த்தை நம்மளை விட்டு மாறணும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன் தெரியுமா? இது இல்லைன்னு வச்சுங்களேன், கர்த்தர் இதுக்கான கிரெடிட் தருவார். நான் கொடுக்கிற கிரெடிட் வேணுமா, கர்த்தர் கொடுக்கிற கிரெடிட் வேணுமா? ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன், பிரதர் ரொம்ப நன்றி, நீங்க இந்த சபையில இன்னைக்கு ஒரு 5 ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், இன்னும் அதிகமா ஊழியம் செய்யுங்க. வேஸ்ட். நாளைக்கு இதே வாய் என்ன சொல்லும், இந்த பிரதர்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல இந்த வாய் மாறினாலும் மாறும். ஆனால் அமைதியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, கர்த்தர் கிரெடிட் தரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? அது மகிமையுள்ளதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடியதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் ஒருத்தர் விடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தீங்கன்னா ஒருத்தர்ல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பாப்பாரு. இல்ல, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்தின் பேரில் அதிகாரியா வைப்பனா. இன்னைக்கு கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது அடுத்து இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம் அப்படின்னு இருக்கும் போது இன்னும் மகிமை, இன்னும் மகிமை, இன்னும் மகிமை. யாருக்கு? ஆண்டவருக்கு. கிரெடிட்டும் உங்களுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க என்ன இருக்குன்னா, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுப்பதற்கு ஒரு காலம் வைத்திருந்தார் அல்லவா, அதே போல அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல, உங்களை கொண்டு அநேகர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆயத்தமா இருக்கணும். ஆமென், ரெடியா இருக்கணும். நான் போறேன், நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற சான்ஸ், எனக்கு கிடைக்கிற தருணத்தை நான் வீணாக்க மாட்டேன். I will be ready for it. ஆமென், ஹல்லேலூயா. வாலிபர்களும் அப்படிதான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு என்று நிற்பதில் ஜாக்கிரதையாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:5 ஒருவர் எடுத்து வாசிங்களேன். கலாத்தியர் 4:5. ஆமென். ஆமென். போதும். காலம் நிறைவேறும் பொழுதுதான் தம் குமாரனையே அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை இருந்துச்சு, உண்மைதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா உழைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா காலம் நிறைவேறின போது அது நிறைவேறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. எங்க நம்மளை ரட்சிக்கக்கூடிய இயேசு வருவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, மனம் தளராதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலம் வரும் பொழுது அது எப்படி செய்வாராம்? அவரு தீவிரமாய் செய்வாராம். எப்படி செய்வாராம்? தீவிரமாய். ஆமென், ஹல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு வயது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. ஆனால் வார்த்தை வந்துச்சு, ஒரு உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்ட்டு. சாராலும் நகைத்தா, ஆபிரகாமுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, தீவிரமாக செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது ஒரு உற்பவ காலத்தில், அது ஒரு நாள் மாறி இருக்காது. எனக்கு தெரியும், விசுவாசத்தில் சொல்கிறேன். நான் டாக்டரில், நான் பிரசவம் பார்க்கல, ஆனால் சொல்கிறேன், ஒரு உற்பவ காலத்தில் சொன்னதுலேருந்து அந்த ஒரு உற்பவ காலத்தில் சாரால் பிள்ளையை பெற்றிருப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரம் நான் கேட்குறேன், அதோ இருக்குது, உண்மைதான். 30-35 வயசுக்கு மேலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? ஸ்ட்ரென்த் இல்லை, ஏதாவது ஆயிரும், காம்ப்ளிகேஷன் ஆயிரும். சாராளுக்கு 90 வயது. சாராளுக்கு 90 வயது. வார்த்தை வந்துச்சு, காத்திருந்தாங்க, நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி எதிர்ப்பின் மத்தியிலையும் ஆண்டவர் தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. மோசேக்கு வார்த்தை வந்துச்சு, நீ போ, எகிப்துக்கு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இருக்கிறேன் என்று சொல்ல நம்புவாங்க. எல்லாம் சொல்லி தான் அனுப்புனாரு. ஆனாலும் 10 ஆதைகள் நடக்கிற வரைக்கும் அவன் கல்லு மனம் மாறல. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற எதிர்ப்பு மாறல. ஆனா சடுதியாய் ஒரு காரியம் செய்தார். ரத்தம், அந்த பஸ்காவின் ரத்தம் எந்தெந்த நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல சங்காரம் இருக்காதுன்னு சொல்லும் பொழுது, எவன் விசுவாசிச்சு, யார் விசுவாசிச்சு அந்த ரத்தத்தை பூசினார்களோ அவர்கள் வீட்டில் அழுகையின் குரல் இல்லை. சடுதியாய் அந்த ராத்திரியில மற்ற எல்லாருடைய வீட்டிலையும் குரல் கேட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இப்ப செத்தான், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் செத்தான் அப்படின்னு இருந்திருக்காது. நான் நினைக்கிறேன் எகிப்துல ஒரே நேரத்தில் எகிப்துல இருக்கிற எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் இறந்திருக்கும். ஒரே நேரத்தில் அழுகையின் கூக்குரல். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரும் நகரமே ஒரே டைம்ல அழுகுனா எப்படி இருக்கும்? நேற்று ராத்திரி இங்க கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு 10-20 பசங்க கத்துறானுங்க, எனக்கு தெரியல. இங்கே நான் பைபிள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 12 மணிக்கு ஒரே சத்தம். 20 பேர்ல 30 பேர் சத்தம் போட்டிருப்பாங்க. இந்த 30 பேர் சத்தமே இந்த பக்கம் தான் கேட்குது, இல்லை இந்த பக்கம் இருந்து கேட்குதான்னு தெரியல, அவ்வளவு சத்தம். ஆனால் ஒரே நாளில் ஒரு பெரும் கூக்குரல் எகிப்தில் இருந்திருக்கும். சடுதியாய் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு? வாக்குத்தத்தம் நிறைவேறும். மோசே கிட்ட சொன்னது நிறைவேறணும். நீ இந்த ஜனத்தை விடுதலை பண்ணி கொண்டு வரணும்னு நினைச்சிட்டல, நான் அதற்கு நிற்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லி இருக்காரு, நான் சடுதியை செய்ய அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. in a fraction of second, ஒரு நிமிஷம் இப்படி இல்லை, ஒரு நிமிஷம் அப்படி இல்லை, ஒரு செகண்ட் இப்படி இல்லை, ஒரு செகண்ட் அப்படி இல்லை, சொன்ன நேரத்தில் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அழிக்க நினைத்தாலும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏரோது இயேசு வருவதை தடுக்க அழிக்க நினைத்தான். ஹல்லேலூயா. ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செய்ய உத்தரவிட்டான். ஆனாலும் ஆண்டவர் சடுதியை கொண்டு வந்தாரா இல்லையா? இயேசு பிறக்க வைத்தாரா இல்லையா? இயேசுவை வளர வைத்தாரா இல்லையா? 3 வருஷம் ஊழியம் செய்ய வைத்தாரா இல்லையா? ஏன் அப்படின்னா அவர் நிர்ணயித்தா செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கணும் நிறைவேற்றிட்டாரு. எப்படிங்கிறத அவர் நிறைவேற்றாரு, அதை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ கல்லையும் மண்ணையும் வணங்கலைங்க, ஏதோ நம்மளுக்கு அது ஏதாவது கொடுத்தா சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு விக்கிரகத்தை குறித்து அவங்க சொன்னது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஆடும், இந்த வருஷம் மட்டும் 2 தடவை ஆடுமா. எது? அந்த விக்கிரகம். அப்படின்னா விக்கிரகம் ஆடாது, அது ஒரு சப்பரத்தில் வச்சு அதை ஒரு 6 பேர் தூக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு 2 ஆட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நியூஸ் எல்லாம் பாருங்கள் தயவுசெய்து. வெறும் ஷார்ட்ஸும் அந்த மாதிரி பார்க்கணும், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். வருமா, தரிசனம் கொடுக்குமா. எப்படி வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க, இந்த வருஷம் 2 தடவை. எங்கே தரிசனம் கொடுப்பாங்கன்னா, எது? டோரை திறந்து வெளியில் கொண்டு வந்து காமிச்சிட்டு போகிறது தான் தரிசனம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இருக்கிற இடத்துல தரிசனம் கொடுக்குறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளதால் அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஆமென். விசுவாசித்தா நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் 12:26. யோவான் சுவிசேஷம் 12:26. ஆமா.
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கனம் பண்ணும்போது எப்போ கனம் பண்றாரா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கனம் பண்ணுவாராம். சங்கீதம் 91:14. ஆமா, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால். வாசிங்களே சத்தம் போதும். வாஞ்சையா இருக்கிறபடியினால். அப்போ ரெண்டாவது என்ன? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் என்ன பண்றாராம்? கனம் பண்றார். ரெண்டாவது, அவர் மேல் வாஞ்சையா இருந்து. அடுத்தது வாஞ்சைய விடுவிப்பேன். என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒரு கூட்டமா இருந்தா எப்படி வைப்பாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி வைப்பாரா? ஆம். முதலாவது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய நம்ம பிரயாசம் எடுப்போம். அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு மு.க. ஸ்டாலின் பிடிக்கும்? உண்மையாவே கை தூக்குங்களேன். ஆமாம், நிறைய பேர் நிறைய தலையாட்டுங்களேன். ஆமாம், நான் போன வாரத்தில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு காரியம் பார்க்கும்போது, அதிக வயதில் முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின். தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனதுலேயே அதிகமான வயதில் முதலமைச்சரான ஒரு முதலமைச்சர், அதாவது தாத்தாவாய் முதலமைச்சரானவர் மு.க. ஸ்டாலின். அப்படி சந்தேகமாக பார்க்குறான், ஷேரனே சந்தேகமாக பார்க்குறான். எத்தனை வயதில் முதலமைச்சரானார் ஐயா? ஒன்றிய செயலாளர் 72 வயசில். அதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு முதலமைச்சரும் மேக்ஸிமம் 69 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு தெரிஞ்ச அண்ணான்னு நினைக்கிறேன் 63 69. சரியா? இப்போ அவர் இங்கே வரார், வந்து ஒரு வேளை அந்த கிரவுண்ட்லேயும் எங்கே இருக்கிறார். நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ வாஞ்ச இருக்கும்ல. ஏன் அப்படின்னா, ஒன்று, அந்த மனுஷன் வயசாகி போச்சு, நம்ம முதலமைச்சர். இன்றைக்கி அவர் பார்த்தா எனக்கே பரிதாபம். எனக்கு ஒரு காலத்தில் வந்து அவரை பிடிக்காது, ஓப்பனாக சொல்கிறேன். ஆடியோவில் வீடியோவில் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இல்லை, எனக்கு பிடிக்காது ஓப்பனாக சொல்லணுன்னா. அப்போ முதலமைச்சராக இல்லை, ஒரு கலைஞரின் மகனா. ஆனால் இன்றைக்கி அந்த வயதான ஒரு தோற்றத்தில் ஒரு பவ்யம், ஒரு பாவம் நிறைந்த ஒரு மூஞ்சி தெரியுது. இப்போ இன்றைக்கே அவர் வராரு, எனக்கு சான்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? எப்படியாவது நான் பார்க்கணுன்னு என்ன பண்ணுவேன்? நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி தானே? பயங்கர கூட்டம் ஆயிரும். இப்போ முதலமைச்சரே வராரு, வெளியில் வந்து நின்று பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டம் எல்லாமே இருக்கும், கூட்டம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டத்தில் முந்தி அடித்து ஏதாவது ஒரு ஹைட்டான பிளேஸில் இப்படி வருவார். இந்த வழியில் வண்டி ட்ராவல் ஆகும், அவருக்கு முன்னாடி ஃபோக்கஸ் லைட் போட்டிருக்கும். ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக நம்ம பார்க்க முடியும். அப்படி தானே? போன வருஷம் வந்தார், எத்தனை பேர் பார்த்தீங்க? ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் பார்த்துருப்போம். அது போகிற வேகம் பயங்கரமாக இருக்கும். ஏன்? அந்த கான்வாய் ஸ்பீட் தெரியும்ல உங்களுக்கு. ஒரு வண்டி குறுக்கால நிற்காது, குறைஞ்சது ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஹில்ஸ்லேயே போகும், இப்படி கிராஸ் ஆயிரும். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டிருப்பாங்க. அந்த பார்த்தவொடனே நம்மளுக்கு ஒரு திருப்தி, பார்த்துட்டேன். ஆனால் அதை காட்டிலும் நம்ம வாஞ்ச யார் மேலே இருக்கணும்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வாஞ்சியாக இருந்து அவருடைய நாமத்தை அறிந்திருந்தோம் என்றால், இந்த நாமம் என்ன? இயேசு. அந்த நாமத்தை அறிந்திருந்தோம் என்றால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னை, ஹல்லேலூயா, தேடி வந்து மீட்ட தேவன் இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து உயர்த்துறாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் ஒருவேளை தூரமாக போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் புள்ளதான், என் கருத்துக்கு வா, அடங்கி இரு, நான் உன்னை உயர்த்துவேன். என் கருத்தை பிடிச்சிக்கோ, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் படிக்கு அவரோட கருத்தில் அடங்கி இருங்க, தேவன் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா.